சொன்னோடனே பாலாவா நம்ம பாலாவா விளக்குமாறு பாலாவான்லாம் சொல்லக்கூடாது. நீ அவன் விளக்குமாறு சொல்கிறனா விளக்குமாறு ஆக போகிறதில்ல, சரிங்களா? நீ பாடி ஷேவிங் பண்ணுற லட்சணம் நீங்கள் தொப்பி ஆகுத்துனா உங்கள் கதை என்னன்னு தெரிஞ்சிடும். இல்லை ஊராம் பிள்ளைனா நீ என்ன வேணா பேசிட்டியடா, நீ உமாபதியை தான் சொல்கிறேன் நான். சர்வதேச அரசியலோட இதை முடிச்சு போடுற அளவுக்கு அதிபயங்கரமான ஆள் தான் இந்த பாலம். தேச விரோத குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க, தேசத்துக்கு விரோதமானவன் மாநிலத்துக்கு ஆபத்தானவன் சொல்லும் போது அதுக்கான ஆதாரத்தை போடணும்ல. அதுக்கான ஆதாரம்லாம் இல்லை. அதுக்கு நீ வந்து பேய் கதைலாம் சொல்கிற, பேய் கதை, பூதம் கதை, பிசாசு கதை, இந்த கதையெல்லாம் நீ சொல்கிற. நீ சர்வதேச பத்திரிகையாளர், அவன் பாலா யார்? சாதாரண ரோட்டில் இருக்கிறவன் தானே அப்படின்ற நினைப்பு தானே. அவனுக்காக யார் பேச போகிறாங்க, யார் கேட்க போகிறாங்கன்ற திமிர்த்தனம் தானே பேச வைக்குது. உமாபதி ஃபண்டு வாங்கினது உண்மை, ஃபண்டு இல்லாமலாம் பேசவே இல்லை. ஆனால் அந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கொடுத்தாருன்னா அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லை. உனக்கு ஏதோ உனக்கு வந்து ஒரு தொகை இறங்கிச்சு, நீ வந்து பேசிட்ட, அவ்வளோதான். இதனால் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கொலையாக பண்ணிட்டான், இல்லை வந்து ரேப் பண்ணிட்டானா. பாலாவுக்கு முதல் எதிரி யார்? அவனுக்கு கிடைச்ச புகழ் தான் எதிரி. நல்லா புரிஞ்சுங்க, அவனுக்கு கிடைச்ச புகழ் தான் முதல் எதிரி. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கேபி பாலா விவகாரத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து உமாபதி அவர்களுக்கு வந்து ஃபண்டுகள் கொடுத்ததாக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? சிவகார்த்திகேயன் கொடுத்தாரான்றதுக்கு நமக்கு ஆதாரம் இல்லை சார். இப்போ நம்ம வந்து ஆதாரம் கேட்குறோம். நான் வலுவாக கேட்குறேன், ஒரு ஆதாரத்தை கண்டிப்பாக நான் வந்து கொடுத்தே தீரணும். ஏன்னா முதல் காணொலியில் உமாபதி என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து இந்த எஃப்சி ஆர்சி புக்கு இதெல்லாம் வந்து ஃபேக்குன்றதுக்கு வந்து முதல் காணொலியில் வந்து ஆதாரத்தை போடல. ரெண்டாவது காணொலியில் வந்து சில ஆதாரங்களை கொண்டு வந்து அவர் போட்டதை நம்ம பார்த்தோம். ரைட், நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அவர் ஃபேக் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்குறார். ரைட், ஓகே. ஆனால் முதல் காணொலியில் வந்து ரெண்டு வார்த்தை சொல்கிறாரு. ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து மாநிலத்துக்கே ஆபத்தானவர், தேசத்துக்கே ஆபத்தான நபர் யார்? கேபி பாலா. அதுக்கப்புறம் விளக்குமாறு பாலாலாம் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அது வந்து உச்சபட்சமான தனிமனித சாடல் தான், சரிங்களா? உச்சபட்சமான தனிமனித சாடல் தான். எந்த ஒரு சர்வதேச பத்திரிகையாளரும் அவன் தன்னைத்தானே சர்வதேச பத்திரிகையாளர் சொல்லிட்டால் கூட ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு வந்து இப்போ பேசும்போது, அதுவும் குறிப்பாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லும்போது அதுக்கான ஆதாரத்தை போடணும். இப்போது தேச விரோத குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க, தேசத்துக்கு விரோதமானவன் மாநிலத்துக்கு ஆபத்தானவன் சொல்லும்போது அதுக்கான ஆதாரத்தை போடணும்ல. அதுக்கான ஆதாரம்லாம் இல்லை. அதுக்கு நீ வந்து பேய் கதைலாம் சொல்கிற, பேய் கதை, பூதம் கதை, பிசாசு கதை, இந்த கதையெல்லாம் நீ சொல்கிற. எனக்கு வந்து நான் கேட்டிங்கன்னா, நீ வந்து போட்டது ஒரு ஆதாரம். அந்த ஆதாரம் என்ன கேட்டால் வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, அந்த ஆம்புலன்ஸில் கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ஃபேக்கு, அவ்வளோதான். அந்த ஆம்புலன்ஸ் வந்து கண்டமான வெஹிக்கிள்னால் கூட அது காயலாங்கல்ல போய் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 கிலோ இரும்பு வாங்கினா கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு தொகை இருக்குது. ஒரே 1 கிலோ இரும்பு காயலாங்கடையில் போய் நீங்கள் வாங்கினால் கூட அதுக்கு ஒரு தொகை இருக்குது. சும்மாலாம் வந்து யாரும் தூக்கி கொடுத்துட போகிறதில்ல. ஒரு டெம்போ ட்ராவலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ராப்பான வெஹிக்கிளாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தொகை இருக்கும். ஏதோ ஒரு தொகையை வந்து அவன் செலவு பண்ணியிருக்கான். அவன் ஒரு என்ன சொன்ன, அவனுக்கு வந்து அவேர்னஸ் இல்லையா, இல்லை அவனை யாராவது ஏமாத்தினாங்களான்றதெல்லாம் அவன் வந்து பேசினா தான் தெரிய போகுது. நான் முட்டு கொடுக்கவே இல்லை இந்த இடத்துல, யாருக்கும் நான் முட்டு கொடுக்கல, பாலா கூட முட்டு கொடுக்கவே இல்லை. நீங்கள் வந்து சர்வதேச பத்திரிகையாளர், நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது அதுக்கான ஆதாரத்தை போடுங்க. இதுக்கு ஆதாரம் போடும்போது அதுவும் போடணும்ல. நீங்களாக கற்பனை பண்ண முடியாது. இப்போ துல்கர் சல்மான் வந்து மம்முட்டியை சேர்ந்து கார் இறக்குமதி பண்ணதில் வந்து முறைகேடுன்னு இருக்குது. நீங்களும் தான் பேசுனீங்க அதில். யார்? இதே உமாபதி பேசினார். அப்போ அவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தேச விரோத செயல்கள் பண்ணிட்டாங்க இவங்கன்னு சொல்லி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? அவங்க தேச விரோதிகளா? சொல்லுங்கள். துல்கர் சல்மானும் மம்முட்டியை வந்து தேச விரோதிகள். காரணம் கேட்டால் இறக்குமதி பண்ணதுலேயே அவங்க மோசடி பண்ணுறாங்க. இதை விட மோசம் எது? எஃப்சி புக்கு ஆர்சி புக்கு ஃபேக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கார் இறக்குமதி பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து பண்ணும்போது, பூட்டான்லேருந்து பண்ணும்போது அங்கே முறைகேடுகள் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் சொல்ல முடியுமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநிலத்துக்கு ஆபத்து, கேரளாவுக்கு ஆபத்தானவர்கள், தேசத்துக்கு ஆபத்தான சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ இவன் வந்து தலை காஞ்சி போயிருக்கு, இவனுக்கு பேக்ரவுண்டு கிடையாது, இவன் தான் சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்கிறான், இவனுக்கு கூட இவனை யார் கேட்க போகிறாங்கன்னு போது தான் அந்த நக்கல் திமிர்த்தனமான பேச்சு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, விளக்குமாறு பாலா ஒரு லாங்குவேஜ் பாருங்கள். விளக்குமாறு பாலா இவன் வந்து மாநிலத்துக்கு ஆபத்தானவன், தேசத்துக்கு ஆபத்தான், அதுக்கு ஆதாரத்தை போடுன்ற நான். நீ அவன் விளக்குமாறு சொல்கிறான், விளக்குமாறு ஆக போகிறதில்ல.
சரிங்களா? நீ விளக்குமாறுன்னு சொல்கிறதுனால நீ பாடி ஷேவிங் பண்ணுற லட்சணம் நீ தொப்பியா ஊற்றினா உங்கள் கதை என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அவன் விளக்குமாறமாக இருந்துட்டு பாடி போகிறான். ஷேமிங் மாதிரி இருக்குது. ஏங்க அவன் விளக்குமாறு சொன்னது யாரு? விளக்குமாறு சொன்னது யாருங்க? விளக்குமாறு பாலான்னு சொல்கிறானா இல்லையா? அவன் உமாபதியை தான் சொல்கிறேன் நான். அப்புறம் அது மட்டும் இனிக்குதா உங்களுக்கு? பாடி ஷேமிங் இல்லை, நீ தொப்பியை ஊற்றினா உங்கள் நிலைமை என்னன்னு தெரியும். இருக்கிறதானே நான் சொல்கிறேன். தப்பு இல்லையா? இன்னொருத்தரை பேசக்கூடாது இல்லை? நீங்கள் என்ன உங்கள் லிமிட் இருக்குல்ல. ஊராம்புள்ளைனா நீ என்ன வேணா பேசுறியாடா? நீ ஊராம்புள்ளைனா நீ என்ன வேணா பேசுறியா? தப்பு இல்லை. அது குற்றச்சாட்டு சொல்கிற, அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் போடுற. அதுக்கப்புறம் நீ மாநிலத்துக்கு ஆபத்தானவன், தேசத்துக்கு ஆபத்தானு சொன்னால் அதுக்கு ஆதாரத்தை போடணும்ல. நீ அன்றைக்கி அவனை வந்து அவ்வளோ பேச்சு பேசணும்ல. இன்றைக்கி வந்து மம்முட்டிக்கும் துல்கர் சல்மானுக்கு நீ என்ன சொல்லுவியா? நீ அதே வார்த்தையை சொல்லி தான் பாரு. அதெல்லாம் தப்புங்க. யாரும் விளக்கமாக இருப்பாளான்னு சொல்கிறீங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்படியே இருக்குது. அந்த காணொலி அப்படியே இருக்குது. அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவின்றதெல்லாம் அவனுக்கு கேட்குறதுக்கு பேக்ரவுண்டு இல்லை. அவனுக்கு பெரிய வந்து பின்னாடி வந்து பெரிய சாதி பின்புலம் இருந்து, அவனுக்கு அரசியல் பின்புலம் இருந்து, அவனுக்கு ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இதை பேச முடியாது. இப்போ வந்து துல்கர் சல்மானையும் மம்முட்டியை பேசுகிறீங்களா? அவங்களுக்கு பின்னாடி பெரிய வந்து பின்புலம் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக நீ சொல்லிட முடியாது. நீ சர்வதேச பத்திரிகையாளர். அவன் பாலா யார்? சாதாரண ரோட்டில் இருக்கிறவன் தானே அப்படின்ற நினைப்பு தானே. அவனுக்காக யார் பேச போகிறாங்க, யார் கேட்க போகிறாங்கன்ற திமிர்த்தனம் தானே பேச வைக்குது. அது தப்பு. ரெண்டாவது நீங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபண்டு இறங்கியிருக்கான்னு கேட்டேன். உமாபதி ஃபண்டு வாங்கினது உண்மை. ஃபண்டு இல்லாமலாம் பேசவே இல்லை. ஃபண்டு இருக்குது. இந்த வீடியோ போனதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டு பயன்படுத்தினா தான் இவ்வளோ காணொலிகள் போகும். இப்போ நான் கேட்குறேன், ஆதாரம் இல்லாத வந்து முதல்ல பேசுகிற அந்த வீடியோ வந்து 21 லட்சம் போச்சு. ஆதாரத்தோடு போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக போகணுமா இல்லையா? ஆதாரம் இல்லாமல் முதல் காணொலியில் வந்து 21 லட்சம் போச்சு. நீங்கள் தான் பெருமிதம் கொள்கிறீங்க இவ்வளோ போச்சு இத்தனை பண்ண. அதுக்கு பிறகு நீ ஆதாரத்தை போடும்போது பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதலாக தானே போகணும். போச்சா? 7 லட்சம் போயிருக்குது. அதை தான் சார் நானும் சொல்கிறேன். 21 பெருசா 7 பெருசா? ஆதாரம் இல்லாமல் முதல்ல பேசுறது 21 லட்சம். ஆதாரத்தை போடும்போது எவ்வளோ போயிருக்குன்னு கேட்டால் 7 லட்சம். சொல்லுங்க. அதில் கேபி ஆதரவாளர்களும் பார்த்துருப்பாங்க சார். எல்லாருமே வீடியோவை பார்க்குறோம், அத்தனை பேர் லைக் பண்ணி பார்க்குறவனோ இல்லை இந்த காணொலிக்கு சரியானதுன்ற அந்த எண்ணத்தில் பார்க்க மாட்டான். காணொலின்னு பார்க்குறான், அவ்வளோதான். வீடியோ அதுக்கப்புறம் அவன் டிசைட் பண்ணுவான். ஆமாம், அவ்வளோதான். ஒரு செய்தியாக பார்க்குறான், அவ்வளோதான். 21 லட்சம் பார்த்தவங்க 7 லட்சம் பார்த்தவங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், ஏன் குறைஞ்சிது? இப்போ தான் நீங்கள் எடுத்துக்கணும். 21 செய்தி நீ அந்த 21 லட்சம்னு கேட்டால் நீ ஒரு முதல் செய்தியாக நீ போட்ட அதை பார்க்குறான். அதுக்கப்புறம் நீ ஆதாரத்தை போடும்போது இன்னும் கூடுதலாக தானே பார்த்துருக்கணும். இல்லை பாதியாவது வந்துருக்கணும்ல. அப்போ காணொலி குறையுது தானே உனக்கு. ஒன்று பார்க்குறேன், நீ காணொலி பற்றி பேசுறதுனால நான் சொல்கிறேன். நான் பார்வையாளர் தான் எப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் அவனுக்குன்னா ஃபண்டு வாங்கினது உண்மை. அது வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்தாரா இல்லை யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஃபண்டு வாங்கிட்டு தான் பேசியிருக்காரு. அதில் நோ டவுட்டுங்க, சந்தேகமே வேண்டாம். ஆனால் சிவகார்த்திகேயன் தான் வாங்கினார்னா உமாபதி வந்து நானும் பேச முடியாது. சிவகார்த்திகேயன் கொடுத்தாரு, நாளைக்கு சிவகார்த்திகேயன் வழியில் பார்த்து அண்ணா என்னண்ணா நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி வந்து நான் தான் ஃபண்டு கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே, நான் எப்படின்னா அதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு ஆதாரம் இருக்கான்னு என்ன கேட்டால் நான் எங்கே வச்சுப்பேன் முடிஞ்ச? உமாபதி மாதிரி பேச முடியாது சார். போகிற போக்கில் வந்து தேச துரோகி, தேச விரோதி, மாநிலத்துக்கு விரோதி அப்படின்னு எல்லாம் பேச முடியாது. அப்போது இதுதான் சிவகார்த்திகேயன் ஃபண்டு கொடுத்தாரான்னு தெரியாது. ஆனால் வந்து ஃபண்டு வாங்கிட்டு பேசுறது உண்மை. அந்த ஃபண்டு எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்றதும் எனக்கு தெரியும். அது அந்தந்த சூழ்நிலையில் நான் சொல்லுவேன். எங்கெல்லாம் யாரெல்லாம் ஃபண்டு வாங்கிட்டு சொல்வீங்களா? நிச்சயமாக சொல்லுவேன். ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். இது அவருக்கு நீங்கள் விடுற சவாலாக சொல்கிறேன். நான் சொல்கிறேன், ஆதாரம் என் கைக்கு வந்தபோது சொல்லுவேன். நான் ஃபண்டு வாங்கினது உண்மை. அந்த ஃபண்டு யாருக்கெல்லாம் போச்சுன்றது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? ஃபண்டு வாங்காமலாம் வந்து பேசவே கிடையாது. எல்லாம் அதுக்கு ஆதாரம்னா இந்த ஆதாரத்தை முதல்ல எடுத்துங்க. முதல் காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உமாபதி மூஞ்ச பாருங்கள். இப்போ பாருங்கள் உமாபதியோட முகத்தை பாருங்கள். முதல் வீடியோ பேசும் உமாபதி முகத்தை பாருங்கள், இப்போ பாருங்கள். அதுவே சாட்சி. அதுக்கு மேலே ஆதாரங்கள் வரும். ஆதாரங்கள் இந்த ஃபண்டு வாங்கி இந்த ஃபண்டை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்றதை நான் சொல்கிறேன். ஓகே. ஆதாரம் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்டீங்க சிவகார்த்திகேயன் கொடுத்தாருன்னு, எனக்கு தெரியாது. ஆனால் ஃபண்டு இறங்குனது உண்மை. ஃபண்டு இறக்குறது உண்மை. ஃபண்டு இறங்குனது உண்மை. உமாபதிக்கு ஃபண்டு இறங்குனது உண்மை. ஆனால் அந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கொடுத்தாருன்னா அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லை.
அது காலப்போக்கில் தெரிய வரும். எங்கேயும் எதுவுமே தெரியாமலாம் போயிடாது, வரும் செய்தி, வரும் மெல்ல மெல்ல வரும். ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. மற்ற பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், அதுக்கப்புறம் பாண்டே போன்றவர்களை இந்த விஷயத்தில் அமைதி காக்குறாங்களே, அது எப்படி சார்? இங்கே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சார், இந்த பத்திரிகை பயணத்தில் வந்து பல பேரோட இப்போ சவுக்கு சங்கர் ஏன் பேசுகிறான்றது எனக்கு தெரியாது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து கேட்டால் இதை நம்ம கடந்து போயிடலாம், ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு காலத்தை எல்லாம் ஒன்றா பயணித்தவங்க. யார்? இந்த உமாபதி, பாண்டே, சவுக்கு சங்கர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை துறை ஒன்றா பயணித்தவங்கன்னு கேட்டால் நான் இந்த சப்ஜெக்டில் நம்ம போக வேணான்னு கூட நினச்சிருக்கலாம். அது நிறைய காரணம் இருக்குது தம்பி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். இப்போது நான் கேட்குறேன், பாலாவுக்கு முதல் எதிரி யார்? அவனுக்கு கிடைச்ச புகழ் தான் எதிரி. நல்லா புரிஞ்சுங்க, அவனுக்கு கிடைச்ச புகழ் தான் முதல் எதிரி. அவன் பேரும் புகழும் வந்தது இல்லையா, அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய வந்து எதிரியாக முடிஞ்சுது. இல்லை, பாலா மேலே வைக்கிற ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அவர் பண்ணுறது உதவி இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியுது, முகத்தை மறைச்சாது போட்டு திருப்பி நீங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் பேசிட்டீங்க. அது அவன் விருப்பங்க. உதவி கொடுக்குறவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறான், உதவி வாங்குறவனும் பக்கத்தில் இருந்து பல்ல இழிக்கிறான். திருப்பி அதையே சொல்லிட்டு ஸ்கிரிப்டடு. நான் என்ன சார், ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஃபண்டு போகாமலாம் இல்லை. யார்கிட்டருந்து? பாலாக்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சொல்லிங்க, நீங்கள் ஒரு நாள் அவன் பண்ணல, அயன் பாக்ஸ் கொடுத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லரிங் மிஷின் வாங்கினவங்க, இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க சார். சின்ன சின்ன உதவி செய்யும் போது அதெல்லாம் வெளியில் வராமல் போயிடுச்சு. அவன் எதுவும் போஸ்ட் கொடுத்தா திட்டமிட்டு தான் தெரியுது, நமக்கே தெரியாதா? ஒரு கேமரா அந்த மீடியாவில் இருக்கு, நமக்கு தெரியாதா இது ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயல்பாக எடுக்கப்பட்டதா இல்லை வந்து எடுக்க சொன்னதான்னு சொல்லிட்டு? இதெல்லாம் கொடுக்குறவன் பாடு, எடுக்கிறவன் பாடு சார். புரியுங்க சொல்கிறேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறவன் கூட சேர்ந்து பல்ல இழிக்கிறான். சில அறிவாளிகள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிவாரண உதவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் தனிப்பட்ட உதவி கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்குறான். எடுக்கிறவன் பாடு சார். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் எடுத்துக்கிறான், அவன் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறவன் பாடு. அது உதவி வாங்குறவன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாங்கன்னு சொல்கிறானா? கிடையாது. அதனால் வந்து கொடுக்காமையே எடுத்தால் தான் அது ஃபேக்கு. எந்த உதவியும் செய்யாமையே உதவி செஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டால் அது தப்பு. கொடுக்குறவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து விளம்பர ஆசையில் எடுத்துக்கிறான். அந்த விளம்பர ஆசை தான் அதுதான் நான் சொன்னேன். பேரும் புகழ் எதனால் வருது? இந்த மாதிரி உதவி கொடுத்து இதை வந்து இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து இதை வெளியிடும் போது தான் இந்த புகழ் வெளிச்சு தான் அவனுக்கு வருது. அதுதான் இன்றைக்கி ஆப் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆப் அதுதான். சரி, இதுதான் உண்மை. சரி, பேசிதாங்கண்ணா. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் உதவி கேட்டு எதிரிகள் சொல்கிறேன். முதல் எதிரின்றது இந்த பேரும் புகழும் கிடச்சிது முதல் எதிரி, சரிங்களா? அது வந்து சில பேர் என்ன செஞ்சான், பொறுக்க முடியல சில பேரால், அவன்லாம் வந்து பாலாக்கு எதிராக இறங்குது. ரெண்டாவது என்னென்னா, சில பேர் உதவி கேட்டு எது கிடைக்காத பட்சவங்க அவங்கெல்லாம் எதிரி ஆகிட்டாங்க. இன்னும் சில பேர் உமாபதி மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த நபர்களுக்கு வந்து உதவி செய்யலைன்னா அவங்க ஒரு பக்கம் எதிரி ஆகிட்டாங்க. இப்படி தான் எதிரிகள் வந்து உருவானது. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க கேட்டால், இவங்க பேசலையே அவங்க பேசலைங்க, சவுக்கு சங்கர் ஏன் பேசலைன்றது எனக்கு உள்ளபடியே எனக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டே வந்து இப்போ வந்து ஏன் வந்து ஆதரவாக பேசலை அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட எனக்கு தெரியாது. புரியுதா சொல்கிறது? ஆனால் அதே சமயத்தில் இவங்கெல்லாம் ஒன்றா பயணித்தவங்க. இப்போ தந்தியில் வந்து இந்த இவனை வந்து உமாபதியும் வந்து பாண்டேயும் ஒன்றா வேலை செஞ்சோம். அங்கே முரண்கள் இருக்கலாம் ஒரு வேலை, சரிங்களா? சாட்டை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பேசலாம், நாளைக்கு இப்போ பேசலாம், பேசாமல் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கருத்து சொல்லும் போது இதுக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சடனாக முடிவு எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா சீமான் வந்து காந்தி கண்ணாடி படத்தில் வந்து அங்கே போய் பேசும்போது என் தம்பி பாலான்னு சொல்லி அவர் பேசுனதுலாம் இருக்குது, சரிங்களா? அதுவும் கூட எதிராக அமைஞ்சிருக்கலாம். ஓ, சீமான் சப்போர்ட் இருக்கா அவனுக்கு அப்படின்னு கூட சில பேர் வந்து எதிராக திரும்பியிருக்கலாம், சரிங்களா? அது யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் வந்து போடுறேன், அது கேட்டால் வந்து கேப்டன் விஜயகாந்த் மாதிரி வந்து இவர் உதவி பண்ணுறாருன்னு நான் போட்டேன், ஒரு செய்தி வெளியிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு பொறுக்க முடியாமல் போயிடலாம். ஐயோ, எதிர்காலத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஆயிடுவானோ அப்படின்னு கூட சில பேர் நினச்சிருக்கலாம். மாரிதாஸ் ஏன் பேசலன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி படத்தில் வந்து மோடியை மோடியோட அரசு கொண்டு அந்த திட்டங்கள், அந்த பண மதிப்பிழப்பு இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தை வந்து எவ்வளோ பேர் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு காட்டப்பட்டிருக்கு. மாரிதாஸ் வந்து ரைட் விங்ஸ் ஐடியாலஜி உள்ளால், அதனால் கூட மாரிதாஸ் பேசாமல் இது கடந்து போகலாம். ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்குது சார். நம்ம அதை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இங்கே வந்து மக்கள் அது பாருங்கள், ஊடகங்களை நடத்தக்கூடிய நபர்கள் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசலாம், நேற்று ஒரு இந்த ஒருத்தருக்கான் அந்த ஆதவனா இவனை ஒருத்தருக்கெல்லாம் அவன் பேர் என்ன அவன் வந்து நான் கேட்டால் அவன் பிரச்சனை அவனுக்கு என்ன கேட்டால் அவன் வேலை செய்கிறது வந்து ஒரு சேனலில்
அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சோறு, சரிங்களா? இப்போ அவனுக்கு என்னென்னா வந்து இந்த இடத்துல வந்து அந்த சேனல் குறிப்பிட்ட அந்த சேனலுக்கு வந்து ரெகுலர் வந்து பேச்சாளர் ரெகுலர் பேச்சாளர் வந்து உமாபதி, சரிங்களா? காலங்காலமாக இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷமாக அந்த சேனலில் ரெகுலராக வந்து தினமும் பேசக்கூடிய ஆள். அந்த சேனலில் வந்து இவன் வேலை பார்க்குறான். இல்லை, இப்போ தானே சமீபமாக அவருடைய முகம் வெளியே வருது. யாருடைய முகம் வருது? அப்பா ஆதவனுடைய. அந்த சேனலில் போன பிறகு தான் முகம் வருது வெளியில். என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த சேனலில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இப்போ அந்த சேனலில் ரெகுலராக வேலை செய்கிறான். அவன் அந்த அந்த சேனலுக்கு அந்த ஹெட்டு அப்படி கூட எடுத்துங்க, சரிங்களா? அந்த சேனலில் ரெகுலராக பேசக்கூடியது வந்து உமாபதி. அப்போ அவன் விசுவாசத்தை அங்கே காட்டுறான். இப்போ புரியுதுங்களா? இங்கே நண்பர்கள்லாம் யாரும் கிடையாது, விசுவாசிலாம் கிடையாது. பல பேர் பல விதமாக வந்து எதிராக திரும்பிட்டான். யாருக்கு எதிராக? பாலாவுக்கு எதிராக. ஆனால் மக்கள் ஆதரவு அவனுக்கு இருக்குது. அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள்கிட்ட அதனால தான் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறான், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்றான். இதை தவிர அவன் இடத்துல யார் இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. தவறு நடந்திருக்கு சார். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வச்சு நீங்கள் வந்து அவனை குற்றவாளி ஆகிட்டாங்க. தவறு நடந்திருக்கு, அது தெரிஞ்சு பண்ணிடலாம், தெரியாமல் பண்ணிடலாம், அலட்சியமாக கூட பண்ணுவாங்க சில பேர். தப்பு, உள்நோக்கம் எதுவும் இருக்காது, ஆனால் அலட்சியமாக இருப்பான். இதில் உள்நோக்கம் கிடையாது. எப்படிலாம் அவன் காசு போயிருக்கு. இவன் சொல்கிறான், அந்த உமாபதி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து காயலாங்கடை நான் வந்து பார்த்தா 1 கிலோ இரும்பு வாங்கி கொடுறான். நீ 1 கிலோ இரும்பு வாங்கி கொடு உமாபதியை நான் சொல்கிறேன். சும்மா வருது 1 கிலோ இரும்பு. ஏதோ பழைய வண்டி வேணால் சில பேர் ஐடியா கொடுப்பாங்க சார். 10 லட்சம் கொடுத்து நீங்கள் ஒரு புது வெஹிக்கிள் வாங்குறத விட நீங்கள் ஒரு 3 லட்சம் கொடுங்க சார், ஒரு 50,000 செலவு பண்ணுங்கள் சார், நம்ம 2 வண்டி கிடைக்கும் சார், 3 வண்டி நமக்கு கிடைக்கும் சார், ஒரு 50,000 மட்டும் செலவு பண்ணுங்கள், ஒரு ஸ்கிராப் வாங்கி ஸ்கிராப்பில் தான் இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை சார், மைண்ட் சின்ன பிரச்சனை தான் சார், சின்ன பிரச்சனை தான் சார். அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா அந்த வண்டி ஓடும் சார், நம்ம 2 வருஷம் 3 வருஷம் ஓடும் சார். அப்படி கூட சில பேர் ஐடியா கொடுப்பாங்க. நீங்கள் புதுசாக ஒரு வெஹிக்கிள் காருக்கு எதாவது வாங்கினீங்கன்னா அப்போ வந்து சில பேர் ஐடியா கொடுப்பாங்க. ஏன் சார் புது கார் வந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க, அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் தான் சார் ஓடி இருக்குது, வண்டி சூப்பராக இருக்கும் சார், உங்களுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 7 லட்சம் மிச்சமாகும் சார் அப்படின்னுவான். அதெல்லாம் நடக்கும் சார். அவனா பெரிய வந்து கொலபாதகம் பண்ண மாதிரி பேசுகிறானுங்க. ஐயோ அந்த வெஹிக்கிள் வந்து ரோட்டில் ஓடினா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஏய், நான் ஒன்று சொல்லட்டுமா உமாபதிக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இன்னைக்கு மணி என்ன 5:15, 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக் போஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்தி, இல்லை எல்லா சிக்னல்லையும் வண்டியை நிறுத்தி ஆர்சி புக் எஃப்சி புக் மட்டும் செக் பண்ணுறேன் சார். நாடு ஸ்தம்பிக்கும், இந்தியா ஸ்தம்பிக்கும், மொத்த டிராஃபிக் ஜாம் ஆகிடும். எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வாங்க, ஆர்சி புக்கு எஃப்சி ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னு வச்சுங்க, டோட்டலாக எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டில் பெரிய குழப்பமே ஏற்படும். ஏன்னா அவ்வளோ ஃபேக் டாக்குமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா முழுவதும் இருக்கும். குறிப்பாக ஆர்சி புக்கில் எஃப்சி விஷயத்தில் சொல்கிறேன், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்காக இருக்கும், அதை ஸ்கிராப் பண்ணுற வண்டியாக இருக்கும். ஏதோ இவன் ஒருத்தன் தான் ஏதோ இது பண்ணிட்டான், 2 ஆம்புலன்ஸ் கொடுத்தான் பண்ணிட்டான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. எவ்வளோ வெஹிக்கிள் இருக்குது தெரியுமா? எவ்வளோ வெஹிக்கிள், 1-2லாம் இல்லை, லட்சம்லாம் கிடையாது, கோடிக்கணக்கான வெஹிக்கிள். அதான் நான் சொன்னேன், இந்தியாவே ஸ்தம்பிக்கும். நீங்கள் 2 செக் பண்ணலாமா? இப்போ 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இந்திய அரசு ஃபுல்லாகவே கிட்ட எல்லா இடத்தையும் செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்சியை வந்து செக் பண்ணுங்கள், ஆர்சி புக்கை செக் பண்ணுங்கள், பண்ணலாமா? என்ன நடக்கும் தெரியுமா? அவ்வளோதான். ஸோ அதனால் ரொம்ப பெரிய புலனாய்வுலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு புடலங்காவும் கிடையாது. உங்களுக்கு ஏதோ பணம் வந்தது, ஒரு அசைன்மெண்ட் வாங்கினீங்க, முடிச்சு விட்டீங்கன்னு நீங்கள் அது அவரே சொல்கிறாரு இருக்கட்டும். நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா வந்து கதையை முடிஞ்சிடும், ஒன்றும் தூக்கில் ஒன்றும் போட்டுற மாட்டாங்க அவனை, புரியுங்களா? ஒன்றும் அவர் வசனம் பாருங்கள், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அது முடிஞ்சிடும், முடிச்சு விட்ருவேன். இதெல்லாம் நக்கல் திமிர்த்தனமான பேச்சு இதெல்லாம். அதெல்லாம் ஒன்று என்ன, ஜெயிலுனா பெயில் ஒன்று இருக்குது வரப்போகிறான். அதெல்லாம் அவனை குற்றம் கொலையாக பண்ணிட்டான், இல்லை யாராவது ரேப் பண்ணிட்டானா சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் தப்பான ரொம்ப திமிர்த்தனமான பேச்சு. அது வந்து பார்த்தா விளக்குமாறு பாலான்னு சொல்கிறது, அவனுக்கு எதுவும் பின்புலம் இல்லை, அதனால் நீ பேசிகிட்டு இருக்கிற. அவன் அப்பாவே இருந்திருக்கிறான், அவனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருந்ததோட நல்லது செய்கிறான்னு சொல்கிறேன். அவனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமைப்பு ரீதியாக வந்து அவன் ஸ்ட்ராங் ஆகலை, அதனால் நீ பேசுகிற. திமிரு சார், அதான் தப்பான விஷயம். உனக்கு வந்து ஒரு தொகை இறங்கிச்சு, நீ வந்து பேசிட்ட, அவ்வளோதான். இதனால் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கொலையாக பண்ணிட்டான், இல்லை வந்து ரேப் பண்ணிட்டானா, தப்பான பேச்சு. யாருமே நான் சொல்கிறேன் விளக்குமாறு பாலான்னு சொல்லி பேசுகிறேன். அப்படியே இருக்குது அந்த காணொலி அப்படியே இருக்குது சார். அறம் நாடு அந்த சேனலில் போய் பாருங்கள், தப்பு இல்லையா சார்? விளக்குமாறு பாலா ஆகிடும் அவன்.
நான் கேட்குறேன். நீ சரியான ஆளாக இருந்து நீங்கள் வந்து பார்த்து அவன் உன்னோட அவன் பேர் அழகன் விளக்குமாறுன்னு சொல்கிறல்ல, உன்னோட பேர் தொப்பி அவரா பார்க்கலாம். நீ தொப்பி அவுத்து நீ உன் தலையை காட்ட பார்க்கலாம். நீ விளக்குமாறு பாலான்னு சொல்கிறல்ல, தப்பு இல்லையா சார்? சரி சரி, இப்போ இது சம்பந்தமான ஆதாரங்கள் கூடிய விரைவில் வெளியிடுவீங்க அப்படின்றது வந்து இது பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. உடனே நீங்கள் அதை பிடிச்சிக்காதீங்க சொல்லிட்டு. நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டினா, சிவகார்த்திகேயன் ஃபண்டு இறக்குனாலும் கேட்டீங்க. இல்லை, சிவகார்த்திகேயன் இருங்க, சிவகார்த்திகேயன் ஃபண்டு இறக்குனதுக்கு என்கிட்ட ஆதாரம் கிடையாது. ஓகே. ஆனால் இவர் வந்து ஃபண்டு இறங்குனது உண்மை. அந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்றது தெரியும்னு சொல்கிறேன்னா, அதில் இந்த பொருள் என்னென்னா, என்கிட்ட சில பேர் வந்து பேசும்போது, சில நபர்கள் பேசும்போது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவாக கூட நீங்கள் பேசுங்க, ஆனால் வந்து உமாபதியை நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இல்லையா, சில பேர் வைக்கிறாங்க இல்லையா? வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் மனசாட்சியோடு பேசிகிட்டு இருக்கிறேன். மனசாட்சியோடு பேசிகிட்டு இருக்கிறேன் சார். நான் பாலாவுக்கு நீங்கள் ஆதரவாக பேசுங்க, ஆனால் உமாபதிக்கு எதிராக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் வந்து நம்மளுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதில் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதோட டெப்த் என்னன்றது எனக்கு புரியுது. இவங்க எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாம் தெரியுது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் காணொலி 21 லட்சம் போச்சு, அடுத்த காணொலி 7 லட்சம் தான் போகுது. அவருடைய சொந்த சேனலில் பேசினா 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே போக மாட்டேங்குது. அப்போ இதுலேருந்து என்ன பொருள் புரிஞ்சுங்க? பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ எங்கேயோ வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து இருக்குது. யாருக்கு? உமாபதிக்கு. இல்லைங்க, நான் வந்து உண்மையை தான் பண்ண சொன்னால், அது நீங்கள் வந்து இந்த கான்ஸ்பயர் எடுத்து பாருங்கள், சதி திட்டத்தை பாருங்கள். முதல்ல கூல் சுரேஷ் வந்து பேச வைக்கிறாங்க. கூல் சுரேஷ் பேசணுன்னா ஏன்னா முதல்ல இவர் பேசணும், நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? உங்களை மாதிரி அறிவாளி கேட்பீங்கள்ல, இவ்வளோ நாள் கேட்காம இப்போ சார் திடீர்னு இந்த பிரச்சனை எடுக்கிறீங்க நீங்கன்னு கேட்பீங்கல்ல. அப்போ முதல்ல வந்து இவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னோட்டமாக யார் எடுக்கணும்? முன்னோட்டமாக யார்? கூல் சுரேஷ் வச்சு ஒரு தேட்டரில் வந்து பணத்தை விட்டுட்டு அவன் புலம்புன பிறகு அதை பிடிச்சிக்க வேண்டிச்சு. கூல் சுரேஷுக்கு கார் கொடுத்தது யார்? சேலம் பிரியாணி. இவருக்கு கொடுத்தது யார்? இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யார் லான்ச் பண்ணது கூட நின்று வியட்நாமில்? சேலம் பிரியாணி. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் நேரடியாக உடனே கேட்க முடியாது. கேட்டினா நான் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கூல் சுரேஷ் பேசினாருங்க, அப்போ இது சதி திட்டம் பிளான் பண்ணி தான் பாலாவை வந்து வீழ்த்துறதுக்காக பண்ணது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.